இந்த வாரம் வந்து சாப்பாடு கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். சமைச்சிட்டு கூப்பிட்றேன். எல்லா சாமிங்களும் வாங்க சாப்பிட்லாம். குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அவரைக்காய். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சுக்கிறேன் சாப்பாடு. சாமிங்களே, சாமி சாப்பிடணும். சாப்பாடு வடித்து குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சமையல் பண்ணிட்டேன். எல்லா சாமிங்களும் வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் கேட்கலாம், உங்கள் வீட்டில் யாரும் ஆள் இல்லையாப்பா, நீ ஏன்பா ஒண்டியாக செஞ்சு சாப்பிட்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எல்லோரும் விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், யாரும் இல்லை. அதனால தான் இந்த வருஷம் வந்து 48 நாள் விரதம் இருந்து காலிலேருந்து எதுவும் சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட்றேன். அதனால் 48 நாள் விரதம் இருந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெரிய பாதை நடந்து போகலான்னு வேண்டுதல். அதனால் வந்து நான் ஒண்டியாக தான் ரூமில் நான் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்றேன். பாருங்கள். பக்கத்து வீட்டில் பாட்டி கொடுத்தாங்க மிளகாத்தூள், கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. அவங்க அப்படியே அது போட்டு செஞ்சு சாப்பிடுப்பா அப்படின்னு. அவங்களுக்கே யாரும் இல்லை, அவங்க பொண்ணு, பையன், மருமகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. அதனால் நானும் பாட்டி மட்டும்தான் இருக்கிறோம். பாட்டி பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த வீடு வந்து 3500 ரூபா. ஒரு ரூமு, உள்ளே கிச்சனு, அப்புறம் பாத்ரூமு எல்லாமே உள்ளே இருக்குது. 3500 ரூபா அந்த ரூமு. நான் மட்டும்தான் இருந்து சமைச்சு சாப்பிட்றேன். இருந்து எல்லாம் போயிட்டாங்க, யாரும் இல்லை இப்போதைக்கு. நான் இங்கே தான் இருக்கிறேன். அப்புறம் நம்ம பசி எடுத்தால் என்ன பண்ணுறது, வெளியே போய் சாப்பிட முடியாதுல்ல. 100 ரூபா செலவாகும் கடையில். அதுதான் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றேன். அதுவும் பாருங்கள், இந்த கடை, இந்த அரிசி நொய் போய் கேட்டேன். நொய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நொய் கேட்டேன், நொய் இல்லை சொல்லிட்டாங்க. பாருங்களேன், அரிசி பாருங்களேன். இந்த அரிசி வந்து 70 ரூபாவும் ஆகுது. பச்சை அரிசி ரேஷன் கடையில் போடுறாங்களா, அந்தமாரி இருக்க அரிசி நல்லா இல்லை. குழம்பு நல்லா இருக்குது. சாமி சாப்பிடணும். வாங்க, வீடியோ பார்க்குறவங்களாம் வாங்க சாமி. பாய்.